Good evening students. Today we will see the current affairs analysis dated 16th September 2020. First news, inflation data released by the NSO. So recently inflation data, retail அப்புறம் wholesale inflation data release பண்ணியிருக்காங்க. So retail அப்படின்னா consumer price index, that is wholesale means wholesale price index. Retail inflation பொறுத்த வரைக்கும் RBI பொறுத்த வரைக்கும் there is a target 4ல இருந்து +2 -2. plus or minus 2 போகலாம். அது கீழே போயிருச்சு அப்படின்னா it will affect the Indian economy அப்படின்றது. ஸோ உர்ஜித் பட்டேலோட கமிட்டி தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. And then current inflation is 6.69%. It is higher than the RBI predicted இல்லை, RBIயோட நார்ம்ஸ் அடிப்படையில். அண்ட் தென் ஏர்லியர் ஜூலை மந்த்துக்கு 6.73 இருந்ததாக சொல்லப்படுது. அந்த ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி இருந்ததோட 0.16% வந்து அதிகமாக இருக்குது ஜூலை மந்த்துக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா லைக் சிபிஐக்கும் ஹோல்சேலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஹோல்சேலை பொறுத்தவரைக்கும் குட்ஸ் சர்வீஸ் கூட்ஸ் மட்டும் இருக்கும், சர்வீசஸ் கிடையாது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் வில் பி தேர். ஹோல்சேல் ஒரு கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வெளியில் வரக்கூடிய இடத்துல அதோட லைக் மெஷர்ஸ் வெயிட்டேஜ் ப்ரைஸ் வெயிட்டேஜ் வில் பி ப்ரொவைடட். அதே இது ரீட்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கன்சியூமர் போய் ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய் வாங்கக்கூடிய இடத்துல எவ்வளோ ரேட் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வில் பி, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வில் பி மெஷர்ட். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, ஸோ அது இன்ஃப்ளேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா யுவர் லைக் பர்ச்சேசிங் பவர் வில் கோ லோ. அதனால தான் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் persistent rising of food price of a goods and services, that is inflation. Two types of inflations we measuring method எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு indices WPI and CPI. Consumer price index like it was released by NSO. CSOன்றதை merge பண்ணாங்க, உங்களுக்கு மார்னிங் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. So now it is NSO, National Statistical Office. அதே மாதிரி 4 types of CPI கேட்டகரி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்களோட இன்ஃப்ளேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவில் இன்ஃப்ளேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ரூரல் லேபர்ஸ் அந்த ரூரல் அர்பன் கம்பைன்ட் மேலே இருக்கக்கூடிய மூணும் சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர் அண்ட் ரூரல் லேபர்ஸ் அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். மற்றது சிபிஐ கம்பைன்ட் வந்து நார்மலி இட் வாஸ் ரிலீஸ்டு பை தி NSO. சரியா? சிபிஐ பொறுத்த வரைக்கும் பேஸ் இயர் 12 அண்ட் தென் WPI பொறுத்தவரை 11-12. சரியா? ஸோ 2017 இட் வாஸ் சேஞ்ச் டு 11-12. அது முன்னாடியே மாற்றிட்டாங்க பேஸ் இயர். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லைக் நான் உங்களுக்கு சொன்ன ஹோல்சேல் பிஸ்னஸ் அது கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது ஹோல்சேல் இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வரக்கூடிய டைமில் அதோட ரேட் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேஸ் இயர் 11-12 நான் உங்களுக்கு சொன்னேன். சிபிஐக்கும் WPIக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன். செகண்ட் நியூஸ் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ ரீசெண்டாக லோக்சபாவில் அதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணேன். வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்டீல், க்ரூடு ஸ்டீல். அப்படின்னா ரா ஸ்டீலாக நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம், ப்ராசஸிங் மெட்டீரியல்ஸாக இல்லை, ப்ராசஸ்டு குட்ஸாக இல்லை. நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீல் 2019-18-20 பொறுத்த வரைக்கும் there is a huge rise அப்படின்னு சொல்லப்படுது. அது காரணம் வந்து சைனாவோட ஸ்டீலை வந்து அமெரிக்கா அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது. there is a global rise, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ரா ஸ்டீல், ஸோ அதை வச்சு லைக் அது பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதிகப்படுத்து, அதன் மூலம் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்க முடியும், ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாக மாற்ற முடியும், ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாக. ஸோ அதுக்கு we having skill training for the skill. ஸோ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அப்புறம் ஸ்டீல் இந்தியா அத்தாரிட்டி, ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஹியர். இந்த சேலஞ்சஸ் எடுத்திங்கன்னா கேபிட்டல், ஒரு ஸ்டீல் கம்பெனி எடுத்திங்கன்னா கேபிட்டல் வில் பி வெரி ஹை. ஒரு சர்வீஸ் செக்டார் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஈவன் 10 கம்ப்யூட்டர்ஸ் வித் இன்டர்நெட் யூ கேன் ஹாவ் அ சர்வீஸ் செக்டார் கம்பெனி வித் சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸெட்ரா. ஆனால் ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மஸ்ட். ஸோ அது நார்மல் பீப்புளால் பண்ண முடியாது. ஸோ லோ ப்ரொடக்டிவிட்டி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப லெஸ் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி ஆக்சஸ் ரொம்ப கம்மி, லோ பொட்டன்ஷியல் யூட்டிலைசேஷன், தென் ஹியூஜ் டிமாண்ட் அண்ட் தென் இன்ஃபீரியர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ஃபீரியராக இருக்கிறதுனால வேர்ல்டில் டிமாண்ட் ரொம்ப கம்மி. அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா we having a national steel policy
steel scrap recycling policy, reuse policy. We are scrapping lot of steel already existingல இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறது. அதே மாதிரி கோக்ஸ் வந்து அதிகமாக நம்ம வெளியிலேருந்து கோக்குன்னா இட்ஸ் நாட் அபவுட் கோக் ட்ரிங்க் இல்லை, இட்ஸ் அபவுட் லைக் பெட் கோக். அது அதிகமாக நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து தடுக்கிறது வி ஆர் டேக்கிங் மெஷர்ஸ். அது சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணியிருக்காங்க கோக் எரிக்கிறது. ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் த ப்ரைவேட் ஹியூஜ் பிளேயர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மஸ்ட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் எக்கானமி வில் க்ரோ அப்படின்றது தான். ஏன்னா செகண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்புறம் பூர்வோதயா இனிஷியேட்டிவ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் சத்தீஸ்கர் ஜார்க்கண்டில் டு ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வி வில் ஸ்டடி இன் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிமாண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குள்ளாடி செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியாக மாறுறது வி ஹவ் டு கிரியேட் மேக் இன் இந்தியா திட்டத்தில் வி கேன் கிரியேட் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தென் தேர்ட் நியூஸ் சப்ளிமெண்டரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே உங்களுக்கு 2000 crore மேலே கொரோனாவுக்கு மட்டுமே தே ஸ்பெண்ட் மோர் தேன் 7000 crore. 7000 rupees இல்லை 7000 crore. ஆனால் எங்கே பண்ணாங்கன்னு தான் தெரில. வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் கொரோனா பேஷண்ட்ஸ். லைக் more than 1 lakh people are affecting daily, day by day. ஸோ அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பட்ஜெட்டில் அலோகேட் பண்ண பணம் வந்து பத்தலை. ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் அ சப்ளிமெண்டரி கிராண்ட். பீப்புள் நோ அதான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. 2.355 lakh crore சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸாக 2020-21 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதில் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்ற சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ்னால் என்னது? ஆல்ரெடி அலோகேட் பண்ணப்பட்ட பணம் பத்தலை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டூயிங் செப்பரேட். தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஹூ இஸ் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்? தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் OPS. ஓகே, கீ பாயிண்ட்ஸ் 2.5 lakh வந்து நம்ம இன்னைக்கு இது பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 சுச்சுவேஷன். ஸோ எவ்ரி திங் பீப்புள் கேன் சி ஹியர். அது எதுக்கெல்லாம் அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, COVID-19 சுச்சுவேஷனில் மெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, கிராண்ட்ஸ் ஃபார் பேங்க் ரீகேபிடலைசேஷன். நிறைய லோன்ஸ் வந்து மாரட்டோரியமில் இருக்குன்னா பேங்க்ஸ் ஆர் இன் ப்ராப்ளம். அப்புறம் மன்ரேகா ஸ்கீமுக்கு ஃபண்ட் தேவை. ஸோ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபார் திஸ் வி ஆர் டூயிங் அண்டர் ஆர்டிகல் 115 we can demand for additional and excess grants. ஸோ நிறைய கிராண்ட்ஸ் இருக்குது. அதர் கிராண்ட்ஸ் ஆர் additional. We studied in budget, right? 115 additional grants, excess grant, vote of credit, exceptional grant, token grant, votes on account. Then so these are the grants. So additional grant everything na extension of project. Then excess grant அப்படினா already spend பண்ணிட்டு திருப்பி போய் கேக்குறது. சரியா? Then vote of credit அப்படினா it's like a blank check. ஸோ எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷனல் கிராண்ட்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ், ஏதாச்சும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகும், யூ கேன் டிமாண்ட் ஃபார் மணி. டோக்கன் கிராண்ட்ன்றது ஷிஃப்டிங் மணி ஃப்ரம் ஒன் ப்ராஜெக்ட் டு அனதர் ப்ராஜெக்ட், அதில் எக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றப்போ. ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1/6 ஆஃப் தி டோட்டல் பட்ஜெட் அலாட்டட் மணியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பட்ஜெட்டோட 2 months பீரியடுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 months பீரியடுக்கு. ஸோ தேட்ஸ் ஆல். சரியா? தென் ஃபோர்த் நியூஸ் வந்து ப்ரமோஷன் ஆஃப் புத்திஸ்ட் சைட்ஸ். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து ஆல்ரெடி வி ஹேவிங் புத்திஸ்ட் சைட்ஸ் இன் இந்தியா. அதில் புத்திஸ்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டில் ஆல்ரெடி இட் இஸ் தேர் 13 தீமெட்டிக் சர்க்கியூட்ஸ் இருக்குது ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமில். தீமெட்டிக் சர்க்கியூட்ஸ் தெரியும்ல. இப்போ காந்தியன் சர்க்கியூட்ஸ் அப்படின்னா காந்திஜி எங்கெல்லாம் யாத்திரைகள் பண்ண, அவர் பிறந்த இடம், அவர் போன இடங்கள் எல்லாமே இட் வில் பி கனெக்டட். ஸோ அது டூரிஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. இப்போ நீங்கள் யூ ஆர் கோயிங் டு போர்பந்தர், இட் வில் கிவ் டைரக்ஷன் டு தந்தி. ஸோ அது அங்கே அதோட இனிஷியேஷன் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் அட்ராக்ட் ஆகி யூ கேன் விசிட் தோஸ் பிளேசஸ். இட் இஸ் நாட் நியர், வெரி ஃபார். அது மாதிரி புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸை பொறுத்த வரைக்கும் புத்தா வாழ்ந்த பகுதிகள், புத்தாவோட ஸ்டூபாஸ் அமைக்கப்பட்ட பகுதிகள். இன்றைக்கி அஜந்தா எல்லோரா கேவ்ஸாக இருக்கட்டும், புத்தா அங்கெல்லாம் போகலை. ஸோ உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே போய் எண்டானார், லைஃப் எண்டானதெல்லாம் வி ஸ்டடிட். ஸோ ஸ்டூபாஸ் எங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி புத்தாவோட நினைவிடமாக இல்லை, புத்தா வந்து கடவுளாக பார்க்கப்படுறதுனால. ஸோ அவங்களோட அந்த டிசைபிள்ஸ் ஃபாலோவர்ஸ் தோஸ் பீப்புள் கேன் விசிட். அதை ஊக்கப்படுத்துகிற வி ஹேவிங் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். பிரசாத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 30 ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர் தீஸ் லைக் டூரிசம். சரியா? ஸோ அதில் புத்கயா, அஜந்தா, எல்லோரா ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் ஐகானிக் டூரிஸ்ட் சைட்ஸ். புத்திஸ்ட் கான்க்ளேவ் புத்திஸ்ட் கான்க்ளேவ் அப்படின்னா
ஓட சர்மன் கொடுத்த இடங்கள் இதெல்லாமே ஊக்கப்படுத்துறதுக்காக இதை பண்ணுறாங்க. பிரசாத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் like national mission on pilgrimage, regeneration and spiritual heritage augmentation drive. அப்புறம் ஹெரிட்டேஜ் டெஸ்டினேஷனை டெவலப் பண்ணுற வி ஹேவிங் ஹெரிடேஜ் ஸ்கீம். சரியா? ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இது பில்கிரிமேஜுக்கு மட்டும். ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் வந்து பில்கிரிமேஜும் வரும், லைக் நேச்சுரல் சைட்ஸ் வரும், like freedom fighting movements la iconic areas will also covered under the Swadesh Darshan scheme la dhaan and the thematic sites are there. 13 thematic sites. That's very important for your examination, current examination too. So prepare பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமில் 13 சொன்னேன். பிரசாத் ஸ்கீம் வந்து பில்கிரிமேஜுக்கு மட்டும். ஸ்வதேஷ் தர்ஷனில் வர்றதும் அதில் வரும். சரியா? போத் ஆர் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸ்வச் பாரத் அபியானம் இதில் ஃபாலோ பண்ண ஸ்கில் இந்தியா மிஷன். ஸோ நிறைய பேருக்கு டூரிசம் ரிலேட்டட் ஜாப்ஸை உருவாக்குற ஹெல்ப் பண்ணும் ஸ்கில் இந்தியா மிஷனில். அந்த கைடெல்லாம் சொல்லுவாங்கல்ல, டு கைட் ஃபார் யூ பீப்புள். ஸோ தட்ஸ் ஆல். தென் கிராஃபைன் மாஸ்க் inactivates the coronavirus. ஸோ கிராஃபைன் மாஸ்க் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா லேசர் இன்டியூஸ் கிராஃபைன் மாஸ்க் can be utilized. Graphene பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a flexible thing. You people know that. It's a good conductor too. ஆட்டம்ஸ்னால உருவானது, அது லேயர் பை லேயராக நீங்கள் பிரித்து எடுக்க முடியும். ஸோ கிராஃபைன் லேயர், நானோ பார்ட்டிகிள்ஸ் அதிகமாக கிராஃபைன்ஸை வச்சு பண்ணுறாங்க. கிராஃபைன் டிஸ்பிளேஸ் ஆர் தேர் பிகாஸ் இட் இஸ் அ கண்டக்டர். ஸோ அது வந்து COVID-19 வந்து கொரோனா வைரஸை வந்து கொல்லும் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, ஆன்டிபாக்டீரியலுக்கு எதிரான ஈகோலி பாக்டீரியாவே அது வந்து உள்ள அலோவ் பண்ணுறோம். ஸோ இட் வில் ஸ்டாப், ஃபில்டர் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலோஸ் பேப்பர் அப்படின்னு பேர். ஸோ இட் வில் ஃபில்டர் யுவர் ஃபில்டரிங் டெக்னிக் தான். நார்மல் நீங்கள் நேனோ மெட்டீரியல்ஸ்னால் தெரியும் இல்லையா? நேனோ மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு நேனோ லைக் மீட்டர்ஸில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இட் காண்ட் அலோவ், இட் வில் நாட் அலோவ் த வைரஸ் டு பாஸ் இன்சைட். அப்புறம் அதை கில்லும் பண்ணோம் அப்படின்றது இந்த கிராஃபைனை பொறுத்த வரைக்கும். ஸோ சிங்கிள் லேயர், தட் இஸ் மோனோ லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஹார்டர் தேன் த டைமண்ட் அண்ட் தேர் எலாஸ்டிக் தேன் தி ரப்பர், அப்புறம் டஃபர் தேன் தி ஸ்டீலை விட ரொம்ப திக்னஸ். அதனால தான் நேனோ பார்ட்டிகிள், நேனோ டியூப்ஸ் எல்லாம் அதுலேருந்து பண்ணுறோம் நம்ம. லோயஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி ரூம் டெம்பரேச்சர், ஹையர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி, ஹை எலாஸ்டிசிட்டி, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரான் மொபைலிட்டி இஸ் ஹை அட் த ரூம் டெம்பரேச்சரில். கிராஃபைன் ஆக்சைடு தான் அதை வந்து ஃபில்டர் பண்ணுது, உள்ளே என்ட்ரு ஆகாமல். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். தட்ஸ் ஆல். தென் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ். ஸோ இன்றைக்கி அர்பன் பீப்புள் நிறைய பேர் ஃபார்மல் செக்டாரில் இருக்கவங்க அதிக அளவு பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கவங்க தே ஒன்ட் கெட் எனி லைக் பெனிஃபிட். சோஷியல் செக்டாரில் இருந்தோ சோஷியல் ஸ்கீம்ஸோ எதுவுமே அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து ஜாப் இழந்துட்டாங்க. இப்போ இன்ஃபார்மல் செக்டார்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நார்மல் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் தான் இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கிறவங்க. ஸோ தே வில் கெட் லைக் அஃபெக்டட். அதில் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் -50% லாஸ். அண்ட் தென் ட்ரேடாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங், இன்னும் டூரிஸ்ட் கேட்ஸ், டூரிஸ்ட் பிளேசஸை நம்பி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருப்பாங்க டூரிஸ்ட் ஏரியாவில். அவங்க எல்லாமே இதில் பாதிக்கப்படுறாங்க. நிறைய சூசைட்ஸ் அதிகமாகிறதுக்கான மெயின் ரீசனும் அதுதான். ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஹேப்பன் ஆகுமா அப்படின்ற டவுட். இனி அவங்க சொந்த ஊர்களுக்கு போனவங்க தே ஆர் டூயிங் அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ் அண்ட் தென் தே ஆர் டூயிங் மன்ரேகா ஸ்கீமில் ஜாயின் பண்ணி தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். அவங்க திருப்பியும் அர்பன் ஏரியாவுக்கு வருவாங்களா, இல்லை அதர் ஸ்டேட்ஸுலேருந்து மைக்ரேட் ஆகி இன்னும் திருப்பி ரீமைக்ரேட்டன் ஆவாங்களா அப்படின்ற டவுட் தான். வல்னரபிள் இன்ஃபார்மல் செக்டர் நான் உங்களுக்கு சொன்னேன். வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் புவர் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. And then, so இதெல்லாம் போக்குறதுக்காக the government can initiate lot of scheme, that is Manrega scheme and then Kalia scheme மாதிரி, PM Kisan Sampada scheme மாதிரி. So agriculture develop பண்ணுற, agriculture is the only sector not get affected by this COVID-19. அது உங்களுக்கு தெரியும். ஸோ then India begins the member of United Nations Commission ஸ்டேட்டஸ் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். இது யுனைடெட் நேஷனோட எக்கனாமிக் சோஷியல் கவுன்சில் தான் அந்த மெயின் பாடி. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், யூ பீப்புள் நோ தட் இட்ஸ் அ சிக்ஸ் பிரின்சிபல் ஆர்கன்ல அதுவும் ஒன்று. UNSC, UNGA, அப்புறம் ICJ கூட இதுவும் வரும்.
அதில் உமன்ஸுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்காக இந்தியா வாஸ் எலெக்டட். அந்த யுஎன் கமிஷன் இது கீழே, இது தனி பாடி கிடையாது. யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் கீழே தெர் இஸ் அ யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஃபார் உமன். அதில் தான் இப்போ எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். 2025 வரைக்கும் 2021லேருந்து 25 வரைக்கும் இட் வில் ஹெல்ப் டு லைக் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் அங்கே இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல். தென் 8th நியூஸ், நேஷ்னல் வாட்டர் மிஷன், தட் இஸ் ஜல் சக்தி மிஷன் மூலமாக we are having a campaign rain water catch பண்ணுறது, the catch the rain campaign பண்ணுறாங்க. அது மெயின் பர்பஸ் வந்து இப்போ ரெயின் வாட்டர் வந்து சர்ப்ளஸாக இருக்குது. லானினா எஃபெக்ட்னால there is a huge rainfall all over the country. என்டையர் மான்சூன் வந்து கவர் ஆயிடுச்சு என்டையர் இந்தியாவில். ஸோ இந்த ரெயின் வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது we have to take initiative. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி, லோக்கல் பாடி கவர்மெண்ட்டுக்கும் சரி, இல்லைனா பீப்புளுக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஜல் சக்தி மிஷன் மூலமாக. அதுக்கு அவங்க எடுக்கப்பட்டது என்னென்னா கேட்ச் த ரெயின் அப்படின்ற கேம்பெயின். த தீம் எதுக்கு அப்படின்னா ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ஹவுஸ் ஹோல்டு இண்டிவிஜுவல் பீப்புள் ஹேவ் டு டூ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த ரூஃப் டாப்லேருந்து தண்ணி வந்து டைரெக்டாக வெல்ஸுக்கு போகிறது, இல்லைனா டேங்க்ஸுக்கு போகிறது, இல்லைனா பூமியில் ப்ராப்பராக இறங்குறது. அது மட்டும் இல்லை, செக் டேம்ஸ் உருவாக்குறது. செக் டேம்ஸ்னால் மலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள், ஸ்லோப்பில் வரக்கூடிய தண்ணிகள் அங்கங்கே பிளாக் பண்ணுறது. அதன் மூலமாக சாயில் எரோஷனை தடுக்க முடியும், ப்ளஸ் மண்ணுக்குள்ளே தண்ணி இறங்குறதை உறுதிப்படுத்த முடியும். ஸோ இதன் மூலமாக கிரவுண்ட் வாட்டர் லெவலில் ரீஜெனரேஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் நேஷ்னல் வாட்டர் மிஷன். த நெக்ஸ்ட் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதான். அத்லெட்டிக்ஸ் மெயின்லி பேட்மிண்டன், ஹாக்கி, ஷூட்டிங், டென்னிஸ், வெயிட் லிஃப்டிங், ரெஸ்லிங், ஆர்ச்சரி, பாக்ஸிங், இந்த கேட்டகரி ஹை ப்ரையாரிட்டி இந்த பீப்புள் அதில் செலக்ட் பண்ணுவாங்க. அதை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறது. ட்ரைனிங் பண்ணி அவங்கள வந்து ஒலிம்பிக்ஸில், பேரா ஒலிம்பிக்ஸில் அவங்க வந்து ஓடுறதுக்கும் இல்லைனா விளையாட்டில் பங்கேற்கிறதுக்கும் ஊக்கப்படுத்துறது. அட்லீஸ்ட் தே ஹாவ் டு ரீச் தோஸ் பிளேசஸ். அதுக்காக எல்லாருக்கும் இல்லை, த பெனிஃபிட் பீப்புள் லைக் இல்லைனா லைக் ப்ரையாரிட்டி பீப்புள். சரியா? 10th வந்து சமக்ர சிக்ஷா அபியான் அண்ட் ஆன்லைன் லேர்னிங் டூல்ஸ். இன்னைக்கு சமக்ர சிக்ஷா அபியான் யூ பீப்புள் நோ தட் இஸ் அ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சர்வ சிக்ஷா அபியான். தென் 6லேருந்து 14 ஏஜ் வரைக்கும் ப்ளஸ் 4 ஏஜ் தட் இஸ் 18 வரைக்கும். அதுக்கு பிறகு டீச்சர்ஸ் எஜுகேஷன், டீச்சர்ஸ் ட்ரைனிங் வில் ஆல்சோ தேர். நீங்கள் ஒரு ஸ்கூல் சமக்ர சிக்ஷா அபியான் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் இருக்கும். அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் வந்து அங்கே ட்ரைனிங் அலோவ் பண்ணுவாங்க. அங்கே டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் எல்லாம் இருக்காது அந்த ஸ்கூலுக்குள்ளாடி. ஸோ எவ்ரி திங் வில் பி கவர்ட் அண்டர் திஸ் ஸ்கீம். இட்ஸ் அன் இன்டகிரேட்டட் ஸ்கீம். Sarva Shiksha, it will subsume 3 schemes, centrally sponsored scheme, that is Sarva Shiksha Abhiyan, that is 6லேருந்து 14 வரைக்கும், 14லேருந்து 18 வரைக்கும் under the Rashtriya Madhyamik Shiksha Abhiyan. We will cover those things in social justice class. Then teacher education வந்து டீச்சர் ட்ரைனிங் பர்பஸுக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி இந்திய அளவில் பண்ணப்பட்டு வருது. இது சக்ஸஸாகவும் செயல்பட்டு இருக்கு. அண்ட் தென் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா we having in service training of teachers and the school heads. அப்புறம் சர்வே நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு பீப்புள் வந்து லைக் அவேர்னஸில் இருக்காங்க அப்படின்றது. அப்புறம் ஐசிடி பேஸ்ட் எஜுகேஷன் ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு. அப்புறம் we having சமக்ர சிக்ஷா அபியான் under the Ministry of Human Resource Development. ICDS 0 to 6 இயர்ஸுக்கு Ministry of Women and Child Development. And then person with disability, that is Ministry of Social Justice and Empowerment. National Health Mission வந்து under the Ministry of Health and Family Welfare. 0 to 18 years வரைக்கும் we are protecting. அது இது கூட வராது, பட் எந்தெந்த இயர் கேட்டகரின்றது தெரியறதுக்காக அது போட்டிருக்காங்க. தென் படே பாரத் அப்படின்ற ஸ்கீம் டு கிரியேட் ஸ்கில், ரீடிங் ஸ்கில்லும் ரைட்டிங் ஸ்கில்லையும் அதிகப்படுத்துறதுக்காக குழந்தைங்களுக்கு. ஸோ போத் ஜெண்டர் போத். ஸோ அதில் இனிஷியேட் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கு பீப்புள் டீச்சர் ரேஷியோ ஹாவ் டு பி தேர் 30:1 ப்ரைமரி. அப்புறம் அப்பர் ப்ரைமரி எடுத்தினா 35:1 இருக்கணும். அது மாதிரி ராஷ்ட்ரிய மத்தியமிக் கேட்டகரி அப்பர் ப்ரைமரி கேட்டகரி இல்லைன்னா ஹை ஸ்கூல் கேட்டகரியில் 30:1 இருக்கணும். தென் சமக்ர சிக்ஷா அபியான் ப்ரமோஷன் ஆஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது, ஜெண்டர் எம்பவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் தி ஜெண்டர்ஸ், போத் ஜெண்டர்ஸ். ஸோ அதுக்கு சமக்ர சிக்ஷா அபியானில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எவ்ரி திங் வில் ஹாவ் டு பி கவர்ட் அண்டர் தி சமக்ர சிக்ஷா அபியான். தென் நிஷிதா ஸ்கீம், நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ தட் இஸ் மஸ்ட் கவுன்சிலிங் எக்ஸெட்ரா. தென் யூத் எக்கோ கிளப்
ரங்கோத்சவ் அப்படின்னா சமகர சிக்ஷா அபியான் ஸ்கூலில் கல்ச்சர் ரிலேட்டடான ப்ரோக்ராம் நடத்துறது, கலாச்சார ரீதியான அதான் அது. அண்ட் தென் வி ஹேவிங் ஸ்வயம் பிரபா, தட் இஸ் ஆன்லைன் இல்லை டிடிஹெச் மூலமாக. ஸ்வயம் பிரபான்றது ஆன்லைன் கிடையாது, டிடிஹெச் மூலமாக கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸ்வயம் அப்படின்றது ஆன்லைன், ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ், தட் இஸ் ஆன்லைன். லைக் டிஜிட்டல் டிவைடை தடுக்கிறது, வி ஆர் டேக்கிங் வீடியோ கிளாஸ். வித்வான் அப்படின்றது information sharing between the experts and to the peers etc. Diksha ஆன்லைன் புக்ஸ் etc. ஆன்லைன் லைப்ரரி மாதிரி. தென் இ பார்த்தசாலாவும் சேம், இ வீடியோஸ், ஆடியோ, இ புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இ சுத்தோக் சிந்து அப்படின்ற ஹையர் எஜுகேஷனுக்கு இ ரிசோர்ஸஸ், அவங்களோட இப்போது தெசிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி பிப்ளியோகிராஃபிஸ், எவ்ரி திங், இந்த புக்ஸ் எல்லாமே ஹை ரேஞ்ச் புக்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை, தே கேன் கோ அண்ட் யூஸ் இட். அப்புறம் இ எந்திராவும் அதேமா, எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். அப்புறம் சுத் கங்கா, தட் இஸ் ஸ்காலர்ஸ் அக்ராஸ் த யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களோட தெசிஸ் அண்ட் தென் டிஜிட்டல் ஃபார்மேட்ஸில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது, பீப்புள் அதர்ஸ் கேன் யூட்டிலைசஸ். அப்புறம் சுத் கங்கோத்ரி சேம், பிஹெச்டியோட பேப்பர்ஸ் எல்லாமே. அப்புறம் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி சேம், இ லைப்ரரி, தட்ஸ் ஆல். நோ காப்பிரைட் வயலேஷன் வென் யூ காப்பி இட், பிரிண்டிங் பண்ணிங்கன்னா நோ நீட் டு கோ ஃபார் வயலேஷன்ஸ். You will not be charged. So that's all about today's current affairs student. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 16th September 2020. First question, Bradykinin hypothesis has been in the news. It is related to what? Options are SARS-CoV-2, B magnetic pole shifting, C climate change, D extraterrestrial life. Question number 2, with reference to the climate smart cities assessment framework 2.0, which of the following is are correct? Statement number 1, the framework is launched by the Ministry of Environment, Forest and Climate Change. Statement number 2, it has been launched under the Smart Cities Mission. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, with reference to Sonamura Daudkandi route, consider the following statements. Statement number 1, it is the inland waterway route over river Gomati. Statement number 2, it connects Tripura with the national waterways of India through Bangladesh. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, with which of the following are among the 8 core sector industries? Statement number 1, that is cement, second one is electricity, third one is refinery products, fourth one fertilizers. Options are A, 1, 2 and 4 only. Option B, 1, 2 and 3 only. Option C, 2, 3 and 4 only. Option D, 1, 2 and 3 and 4 only. Question number 5, with reference to ease of doing business ranking based on the State Business Reform Action Plan, consider the following statement. Statement number 1, the Department of Promotion of Industry and Internal Trade releases it. Statement number 2, the state of Gujarat has topped the ranking. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.